யாரும் அந்த வீட்டு விசேஷத்துக்கு போக வேண்டாம். ஏண்டா நம்மள மதிச்சு வீடு தேடி வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போகலன்னா மரியாதையா இருக்குமா? அவங்க நம்மள மதிச்சு கூப்பிடுறதுக்காக இங்க வரல. என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு திரும்ப கூப்பிடுறதுக்காக எங்க அம்மா இவங்களை தயார்படுத்தி இங்க அனுப்பியிருக்காங்க. கையில அப்படி மறக்கிறவளா இருந்தா சுப்பிரமணிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனை விட்டு தொலைஞ்சிருக்கணும். விட்டாளா? இந்த திருட்டு பைய கண்டிப்பா எடுத்திருப்பான். இத படத்தை காணுமா? இன்னும் நான் எடுத்த மாதிரி சொல்றா. யார் மேல கதை கட்டுறேன்னு? ஆனா ஒண்ணு, உன்னை வாழ விட மாட்டேன். உன்னை வாழ விட மாட்டேன் இளவரசி. நீ வாழ்ந்தா என் கூட தான் வாழணும். உனக்கு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, அவ்வளவுதான். அண்ணா வாங்கண்ணே. வாங்கண்ணே வாங்க. முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு வந்து பாரு. யாருடி? சீக்கிரம் வாயேம்மா. வரேன் வரேன். என்னடா கும்பலா வந்திருக்கீங்க? அதான் அந்த எஸ்ஐ கிட்ட சொல்லி அந்த குடிகார பையில வெளிய விட சொல்லிட்டேன்ல. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க பாரு. சித்தி, நாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வரல. ஒரு உதவி கேட்க தான் வந்திருக்கோம். உதவியா? அதுவும் எங்கிட்டயா? இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகண்டா. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு எதிரா திருப்பி விட்டு இப்ப அவனை கூட்டிட்டு வந்து எங்கிட்டயே உதவி கேக்குறியே. நீ பாக்குறதுக்கு உம்மனா முஞ்சியா இருந்தாலும் சரியான நெஞ்செழுத்தக்காரன் தான். அண்ணே, மனசாட்சி உள்ளவங்க கிட்ட உதவி எதிர்பார்க்க முடியும். இப்படி இதையுமே இல்லாதவங்க கிட்ட போய் உதவி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு. ராஜேஸ்வரி அம்மா, நாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வரல, உரிமையை கேட்டுதான் வந்திருக்கோம். உரிமையா? அதுவும் என்கிட்டயா? இவனுக்கா? ஆமா, ஊர்ல இருக்க சொத்து பேர்ல பெரியப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு 3.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்களா? அந்த நிலத்து பேர்ல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பணம் வேணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஆமாங்க சித்தி, குழந்தை ஷாமிலிக்கு ஹார்ட்ல ஓட்ட, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அப்புறம் ஆறுமுக அண்ணன் இளவரசி பணம் 1.5 லட்சம் ரூபாய செலவு பண்ணிட்டாரு. அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்புறம் குடும்ப கடன்னு சின்ன சின்ன செலவுகள் இருக்கு. ஆக மொத்தம் ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை கடனா கொடுத்தீங்கன்னா. என்னது 5 லட்சமா? நான் தான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன்ல, உனக்கு தைரியமும் நெஞ்சழுத்தமும் அதிகமா இருக்குன்னு. எந்த தைரியத்துல நீ வீடேறி வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கற? எப்படி உன்னால திருப்பி தர முடியும்? நாங்க ஒன்னும் சும்மா கேட்டு வரல. ஊர்ல இருக்க நிலத்துல பெரியப்பாவோட பங்கு, அந்த நிலத்தோட இன்னைக்கு வேல்யூ 8-9 லட்சம் ரூபாய் போகும். ஆனா நீங்க வெறும் 3.5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்திருக்கீங்க. அது மேல கூட ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம்ல. அதைத்தான் உரிமையோட கேட்க வந்திருக்கோம். கணக்கெல்லாம் கரெக்டா தான் சொல்ற. ஏன்னா நீ என் பிள்ளையாச்சே. இப்ப பிரச்சனை அது இல்ல, பணம் தர முடியுமா முடியாதா? அவசரப்படாதரா. ரியல் எஸ்டேட் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப டல்லா போயிடுச்சு. நீ சொல்றிய உங்க பெரியப்பாவோட நிலம் 8-9 லட்சம்னு, அதெல்லாம் கிடையாது. வெறும் 4 லட்சம் தான். தெரியுமா உனக்கு? ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அதுக்கு வட்டியை அசலுமா சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தா 5 லட்சம் வருது. அப்படி பார்த்தா நீங்க தாண்டா எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். பாவப்பட்ட ஜென்மமாச்சேன்னு பரிதாபப்பட்டு நெருக்கடி கொடுக்காம விட்டு வச்சா திரும்பவும் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வந்து நிக்கிறீங்க. ஒத்த ரூபாய் கூட கொடுக்க முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய்க்கு முதல்ல வழி சொல்லுங்கடா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எதுக்காக இப்படி அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுற? யாருக்காக ஊர் அடிச்சு சேர்த்து வைக்கிற? ஏய், என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அவங்க உன்னோட அம்மா. அதுதானே நான் செஞ்ச பெரிய பாவம். இப்ப நீங்க பணம் தர போறீங்களா இல்ல இருக்கிற இடத்துல இருந்து நானே எடுத்துக்கிட்டுமா? என்னடா என்ன என் புள்ளையே எனக்கு எதிரா தூண்டி விட்டு இங்க பணம் பறிக்கலான்னு வந்திருக்கியா?
அப்படிலாம் ஒண்ணு இல்ல சித்தி. நான் ஆரம்பத்திலே இவன்கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட பணம் கேட்க வேண்டான்னு. இவன் தான் கேட்கல. டேய் வாடா போலாம். அண்ணே நீங்க பயப்படாதீங்க, இப்ப பணம் வரும் பாருங்க. டேய் சரியா, நான் சொல்ற பேச்சு கேளு, வா போலாம். அண்ணே குழந்தை ஆபரேஷன் பணம் வேணும்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். டேய் சரியா, நான் சொல்ற பேச்சு கேளு. அண்ணி வந்து இங்க அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். வா போலாம். ஆமா சரியா, உங்க அம்மா மனசாட்சியே இல்லாம என்ன வேணாலும் செய்வாங்க. ஏற்கனவே உங்க பெரியப்பா உள்ள இருக்காரு. ஆறுமுகத்தை இப்பதான் வெளியே கூட்டு வந்திருக்கோம். ஷாமுலிக்கு ஆபரேஷன் பண்ண போற நேரத்துல நம்மளால கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாதுப்பா. வாங்கப்பா போயிடலாம். சுப்பிரமணி நான் சொல்றத கேளுங்கப்பா. வாங்கப்பா போயிடலாம். டேய் வாடா போலாம். ராஜேஸ்வரி அம்மா, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும். ஷாம்லி குட்டி, டாடி உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த 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 நாய்க்குட்டி சூப்பரா இருக்கு. யாருதுப்பா? உனக்கு தான்மா. உனக்கு தான் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வச்சுக்கோ. பயப்படாதடா, இது உன்ன மாதிரி குட்டி பாப்பா தான், ஒண்ணும் பண்ணாது. அது கூட ஜாலியா விளையாடு. அம்மா அம்மா இங்க வாயேன். குட்டி நாய்மா சூப்பரா இருக்கு. என்ன அது? என்னவா குழந்தைய சொல்றா நாய்க்குட்டின்னு? உனக்கு தெரியல? நாம பொழைக்கிறதுக்கே வழி இல்ல, இதுல நாய்க்குட்டி ஒண்ணுதான் குறைச்சல். எங்க வாங்கிட்டு வந்தியா அங்கே போய் கொடுத்துட்டு வா போ. அம்மா ப்ளீஸ்மா, இங்கே இருக்கட்டுமே. ஜானகி, ஷாம்லிக்கு நாய்க்குட்டி விளையாட பிடிக்கும்னு சொல்லிதான் மாரிமுத்து வீட்டுல நாய்க்குட்டி போடுறது மெனக்கட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடா அதை கொண்டு போய் விட சொல்ற? ஷாம்லி வேற தனியாவே இருக்கா, அவளுக்கு துணையா ஒரு தம்பி பாப்பா ஏற்பாடு பண்ணலான்னா நீ வேற வேணவே வேணாங்கிற. நீ பொழைக்கிற பொழப்புக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். எனக்கு என்ன குறைச்சல? ஆஸ்திக்கு நம்ம ஷாம்லி இருக்கா, ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு கேக்குறேன், அது தப்பா? பெருசா ஆஸ்தி சேர்த்து வச்சிருக்கிற லட்ச லட்சமா, இதுல வாரிசு ஒண்ணுதான் குறைச்சல். அடுத்தவன் காசுல வைத்த வளர்த்துக்கிட்டு ஆசையை பாரு, பேச்ச பாரு. டா ஏ ஷாம்லி இத குடி. அம்மா எதுக்கு? ஏய் முதல்ல நீ குடிடி. அப்பா இது பாயா கேர்ளா? எதுக்குடா கேக்குற? சொல்லுங்கப்பா. நீ எதுக்கு கேக்குறன்னு சொல்லு. பேர் வைக்கதாம்ப்பா. பாய் தான். அப்பா என்ன பேர் வைக்கலாம்? உங்க அம்மா பேரே வச்சிடலாமா? அவதான் எப்ப பார்த்தாலும் வவ் வவ்னு குலைச்சிட்டே இருக்கா. போங்கப்பா. ஜிம்மி நல்லா இருக்கா? வெரி குட் நேம். சரி ஜிம்மினே வச்சுக்கலாம். சரி நீ போய் ஜிம்மி கூட வெளியே போய் விளையாடுறியா? போ 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 போ. பாத்து வா ஜிம்மி. பாத்து பொறுமையா விளையாடிட்டு வா. சரி ஷாம்லி நாய்க்குட்டியோட விளையாட்டோம், நாம தனியா அப்படியே மண்டையில போட்டேனா போயா. அம்மா வழிக்கு வரமாட்டாளே, சரியான சமயம் கிடைக்காமலா போயிடும். பாப்போம். அம்மா ஐயோ ஷாம்லி 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 ஏய் ஷாம்லி ஷாம்லி ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஷாம்லி ஏந்திரமா, கண்ணு திறந்து பாருமா. ஷாம்லி நல்லா தானடி விளையாடிட்டு இருந்தா, என்னாச்சு? நீ பேசாத. நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்து ஓடி அட வச்சு குழந்தை இப்படி பண்ணிட்டியே. டாக்டர் தான் ஓடி அடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஷாம்லி குட்டி உனக்கு ஒண்ணாகல. பாருங்கடா. அம்மா 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 எங்கக்கா? வெளியில போயிருக்காங்க. நீ எங்க போயிட்டு வர? ஒன்னதான் எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. ஃப்ரெண்டுனா கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? என்னக்கா நீ வேற ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்க? நீ நடந்துக்கிறது ஒரு மாதிரி இருக்கும்போது என் பேச்சு ஒரு மாதிரி தானே இருக்கும். நீ எதையும் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். சொன்னதானே எனக்கும் புரியும். உன்னை ரெஸ்டாரண்ட்ல பாத்திருக்காங்க. என்ன பதிலே காணோம்? அக்கா அது வந்து என்னடி இப்பதான் வந்தியா? என்ன அக்காவும் தங்கச்சி சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க?
மா இவ ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்றாமா. என்னது ஊர் சுத்திட்டு வராளா? என்ன இளவரசி சொல்ற? இவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கையை பயன்படுத்தி இவ நம்மள ஏமாத்திட்டு இருக்கா. ஏமாத்திட்டு இருக்காளா? என்னம்மா சொல்ற? அப்படின்னு ஏமாத்திட்டா? நம்ம வீட்டுக்கு வருவாள கிருஷ்ணா, அவன் கூட வெளியில ஊர் சுத்திட்டு இருக்கா. ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்கா. ஆமா, இதே உன்கிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டு நளினி தான் பாத்துட்டு வந்து சொன்னா. அவ சொல்லாம இருந்திருந்தா நமக்கு இந்த உண்மை தெரியாமலே போயிருக்குமா. அக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு? கிருஷ்ணா என் ஃப்ரெண்டு, எனக்கு அவனுக்கு பர்த்டே, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு தான் போயிருந்தேன். கேக் பதில் ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டேன். இதுல என்னக்கா தப்பு? இது கூட நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். இத போய் எங்க இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகுற? ஆமாம்மா, கிருஷ்ணா கூட ரெஸ்டாரண்ட் போறத முதல்ல என்கிட்ட சொல்லிட்டா. என்னம்மா நீங்க? அவதான் புரியாம நடந்துட்டு இருக்கானா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பப்ளிக்ல இவ அவனுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்கா. 4 பேர் பாத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ புருஷனுக்கு அது தெரிய வந்தா இவ வாழ்க்கை பாதிக்கப்படாதா? அக்கா, இந்த காலத்துல இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சகஜம்க்கா. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எல்லாம் இல்ல பேசுற நீ. நம்ம நல்லிக்கு அது தப்பா தோணுனால தானே என்கிட்ட வந்து சொல்லிருக்கா. அதெல்லாம் பாக்குற பார்வையில இருக்கு. ஒருவேளை அவங்க தப்பானவங்களோ என்னவோ, அதான் என்னை தப்பா நினைச்சிட்டாங்க. என்னடி சொன்ன? என்னம்மா அது பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கை நீட்டிட்ட? என்னம்மா இவ தப்பு பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட குறை சொல்றா? அவள சொன்னா என்ன சொன்ன மாதிரி இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயம். இத போய் பெருசாக்கி பேசிட்டு இருக்க. இப்ப இது சாதாரண விஷயமா தான் தெரியும். ஆனா நாளைக்கு இது எவ்வளவு பெரிய விஷயமாகும் தெரியுமா? உன் குடும்ப வாழ்க்கையை இது பாதிக்கும். எத்தனை பேர் வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. இளவரசி, நீ நினைக்கிற மாதிரி கிருஷ்ணா தப்பான பையன் இல்லம்மா. உன் தங்கச்சியும் தப்பானவ இல்ல. 2 பேருமே ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்காங்க. அதுக்காக தேவையில்லாம நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இத பாருல, அக்கா கேட்டதும் ஆமா நான் கிருஷ்ணா கூட ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன்னு உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீ ஏன் மறைச்ச? அது இல்லம்மா, அக்காவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் போறதெல்லாம் பிடிக்காது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பிராட் மைண்டா இல்லாம எல்லாத்துலயும் கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைப்பா. அதனாலதாம்மா இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லல. மத்தபடி என் மனசுல வேற எதுவுமே இல்ல. சரி விடு. உங்க அப்பா இருக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒற்றுமை இப்ப இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவும் எதுக்காகவும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணுமா? அதான் எனக்கு வேணும். நீ வாடி. டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு? நான் தான் குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல. அப்புறம் ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? என்னாச்சு டாக்டர் குழந்தைக்கு? 6 மாசத்துல பண்ண வேண்டிய ஆபரேஷனை இப்ப 2 வாரத்துக்குள்ள பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? 2 வாரத்திலயா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் சொன்னபடி நீங்க குழந்தைய கவனமா பாத்துக்கல. நாய்க்குட்டியை குழந்தைகிட்ட கொடுத்து விளையாட விட்டுருக்கீங்க. அதுல குழந்தைக்கு மூச்சு முட்டி ஹோல்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த ஆபரேஷனை 6 மாசத்துக்கெல்லாம் தள்ளி போட முடியாது. 2 வாரத்துல பண்ணி ஆகணும். பாவி பாவி, எல்லாம் ஒன்னாலதான். பெத்த குழந்தைக்கு இப்படி நீ என்ன ஆயிட்டியே? அண்ணி கத்தாதீங்க அண்ணி, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால முடியல சரியா. 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது படத்தை புரட்டி ஆபரேஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ 2 வாரத்துக்குள்ள எப்படி படத்தை புரட்டுறது? அண்ணி அடாதீங்க அண்ணி, எப்படியாவது பணத்தை புரட்டிடலாம் அண்ணி. டாக்டர் 2 வாரத்துல பணத்தை புரட்ட முடியுமான்னு தெரியல. ஆபரேஷனை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா? சான்ஸே இல்ல. 2 வாரத்துல பண்ணி ஆகணும். நீங்க முழு பணமும் கட்டணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ஹாஸ்பிடல் ட்ரஸ்டோட டைப்ல இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 1/3 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க 1 லட்சம் கட்டினா போதும். 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சம் தானே, 2 வாரத்துல ரெடி பண்ணிடலாம். ஆபரேஷன் வரைக்கும் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. அப்ப நீங்க ஆபரேஷன் வரைக்கும் வீட்ல வச்சு பாத்துக்கோங்க. நான் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தந்துடுறேன். பணத்தை ரெடி பண்ணுங்க. ஆபரேஷனை சீஃப் டாக்டர் பாத்துப்பாங்க. சரி டாக்டர். டாக்டர், குழந்தைய நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வாங்க உட்காருங்கப்பா. அம்மா சுப்பிரமணி, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு பக்கம் வந்திருக்க? என்னப்பா பேச்சே காணோம்? என்கிட்ட கூட சொல்லாம நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரியும். என்ன பண்றது, இன்னாருக்கு இன்னார் தான்
அன்னைக்கே கடவுள் எழுதி வச்சுட்டான்பா. அதை மாத்த யாராலையும் முடியாது. எனக்கு தெரியும்பா, நீ அந்த பொண்ணுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. அதற்கட்டும், உங்க அப்பாவை போய் நீ ஜெயில பாத்தியா? உனக்கு கல்யாண விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னியா? சொன்னேன் மாமா. அப்படியா? கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அடுத்த வாய்தால எப்படியும் வெளில கொண்டு வந்துடலான்னு வக்கீல் சொல்லியிருக்காரு மாமா. நல்லதுப்பா. சரி சுப்பிரமணி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரே சோகமாவே இருக்க. ஒரு புது மாப்பிள்ள மாதிரியே தெரியலையே. என்னப்பா, என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, பட்டக்காலே படுங்கிற மாதிரி ஏன் தான் சுப்பிரமணிய அண்ணனுக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னே தெரியல. என்னப்பா அப்படி பிரச்சனை? திரும்பவும் இன்னும் ஆறுமுகம் குடிச்சிட்டு வந்து வீட்டுல ஏதாவது தகராறு பண்றானா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. திடீர்னு நம்ம ஷாமலி குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். டாக்டருங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோட ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இது? அவ்வளோ சின்ன குழந்தைக்கு அவ்வளோ பெரிய நோயா? அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையப்பா. ஆமா, ஹார்ட் ஆபரேஷன்னா ஏகப்பட்ட பணம் செலவாகுமேப்பா. ஆமா மாமா, 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. அதுவும் டாக்டர் சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு அவ்வளோ தொகைக்கு என்னப்பா பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால புரட்ட ரொம்ப சிரமமா இருக்கு. தான் உங்ககிட்ட ஏதாவது. புரியுது சுப்பிரமணி, அந்த அளவுக்கு பணம் என்கிட்ட கூட இல்லப்பா. ஊர்ல இருக்கிற நிலத்தை விற்கலான்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஷயமா போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு தான் இப்ப வெளியே கிளம்பலான்னு இருக்கு. விலை படியாம இருக்குதுப்பா. அப்படி விலை படிஞ்சு போச்சுதுன்னு வச்சுக்க, நானே பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவேன். தப்பா நினைச்சுக்காம நீ எதுக்கும் வேற எங்கேயாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரும்பா. சரிங்க மாமா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அப்பா, குழந்தை விஷயம்பா, மனசை தளர விடாம கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. பணம் கிடைச்ச உடனே நானே கொண்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் மாமா. வாங்கப்பா. அக்கா, ஏய், என்னடி ஆச்சு? மறுபடியும் உன் புருஷன் உன்னை போட்டு அடிச்சுட்டானா? அதுக்குதான் அங்க போகாத, அவன் கூட வாழாதன்னு சொன்னேன். கேட்டியா? அக்கா தங்கச்சி நாட்டமா பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, நீ வேற புலம்பி தீக்காத. கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கியா? அக்கா, என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு? எனக்கு அவசரமா 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 1 லட்சம் ரூபாயா? என்னடி சொல்ற? 1 லட்சம் ரூபாய் அவசரமா வேணுமா? நான் என்னடி பண்ணுவேன்? ஏன் உன் குடிகார புருஷன் அந்த பணத்தை வாங்கிட்டு சொல்லி உன்னை கொடுமைப்படுத்தி அனுப்பி வச்சானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கம்மா. ஷாமி குட்டிக்கு என்னாச்சு? எதுக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க? குழந்தையோட இதயத்துல ஓட்டை இருக்கு. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, இது என்ன கொடுமை? அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏன் இவ்வளவு சோதனை? நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, ஷாம்லி இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல்லையா? இல்ல, வீட்ல தான் இருக்கா. என்னடி சொல்ற? டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்ற, ஆனா குழந்தை வீட்ல இருக்கான்னு சொல்ற. 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஷாம்லி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். டாக்டர் பார்த்துட்டு குழந்தைக்கு இதயத்துல ஓட்டை இருக்கு, 6 மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் செலவாகுமா? 50,000 ரூபாய் வேணும்னா ஏதாவது ட்ரெஸ்ல ரெடி பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க, ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் குழந்தைய மாடிப்படி ஏற விடாதீங்க, ஓடி ஆடி விளையாட விடாம ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த பாழா போன மனுஷன் தெருவுல போன ஏதோ ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து நம்ம ஷாப்லயே ஓடி ஆடி விளையாட வச்சாரு. மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும். டாக்டர் 15 நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா ஷாம்லியை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. 15 நாள்
ஆபரேஷன் பண்ற பணத்துக்கே வக்கு இல்ல. இதுக்கு நான் எங்க போவேன்? ஆபரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த குடிகாரனால உனக்கு நிம்மதி இல்ல, அந்த குழந்தைக்கு நிம்மதி இல்ல. ச்சே, என்ன மனுஷன்டி அவன். ஏமா இப்ப அதுவா முக்கியம்? வாய் முடி சும்மாரு. ஏங்க சுப்பிரமணி மாமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலையா? சுப்பிரமணி ஹாஸ்பிட்டலுக்கு போன முதல் நாள்ல இருந்து பணத்தை கலைச்சிட்டு தான் இருக்கா. அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? அந்த இளவரசியோட தங்கச்சி வந்து அவர் எடுத்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சாதான் ஆச்சுன்னு சொல்றா. அது கலைவானா இது கலைவானா? அதனாலதான் அம்மா கிட்ட கேட்கலான்னு வந்து. உங்க அம்மா இந்த வசதி வாய்ப்பாவா இருக்கா? நானே பூக்கட்டி வித்து வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கேன். 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? நான் என்னடி பண்ணுவேன்? உன்கிட்ட பணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியுமா? ஏன் நகை கையிலோட நகை இருக்குல்ல, அத வச்சு ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணுமா? என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துமா? ஆமாமா, அந்த நகையெல்லாம் வச்சு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த நகை இப்ப என்கிட்ட இல்லையே. நான் எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்றது? என்னமா சொல்ற? நகையில என்னாச்சு? அந்த நகையை வச்சுதானே இவ பிரச்சனையை தீர்த்தேன். இவ பிரச்சனையா? என்னமா சொல்ற? இங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. அந்த நாகராஜ் திடீர்னு வந்து உன் பொண்ணுக்கு என்ன கட்டிக்க விருப்பம் இல்ல, கல்யாணத்தை உடனே நிறுத்த போறேன்னா. அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தெல்லாம் உடனடியா 10 நாள்ல கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லன்னா கயல் எனக்கு ஒரு நாளைக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு மிரட்டிட்டு போனாமா. இவளும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பிடிவாதமா மறுத்துட்டான். அவனும் சொல்றதை செய்யறவன் பிடிவாதக்கார. அவனை போய் பகைச்சிக்க முடியுமா? அதான் அந்த நகையை வச்சு அவன் கடனை அடைச்சிட்டு. என்னம்மா இது? அந்த நகையை நம்பிதான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடலான்னு வந்த. இப்ப அதுவும் இல்லையே. ஐயோ, என் பேத்தியை நான் எப்படி காப்பாத்துவேன்? இவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க போவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? முந்தைய மாதிரி அந்த நாகராஜ் கிட்ட பேச்சு பழக இருந்தா அவங்கிட்ட கேட்டாலாவது கொடுப்பான். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. கவலைப்படாதக்கா, கடவுள் இருக்கான், கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டான். இப்ப வா, ஷாமிலி பார்க்க போலாம் வா. எனக்கும் என் பேத்தியை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க முதல்ல போங்க, நான் போய் காளிய பார்த்து ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு வரேன். சரி வாக்கா போலாம் வா. உங்க அம்மா கிட்ட பணம் கேட்க போயிருந்தியே, கடிச்சுதா வாங்கிட்டு வந்தியா? கிடைக்கல. அம்மா கிட்ட பணம் இல்லையா? எனக்கு தெரியாது அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு. சரி, அவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தா அதை வச்சு குழந்தையோட ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம்ல. உங்களுக்கே இவ்வளவு பொறுப்பு இருக்கும்போது எனக்கு இருக்காதா? நான் கேட்டிருக்க மாட்டேனா? அம்மா கிட்ட இப்ப நகையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னது? நகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க? உன்னோட நகை, கையிலோட நகை எல்லாமே அவங்க கிட்ட தானே இருந்தது. இப்ப அந்த நகையெல்லாம் அங்க போச்சு? அந்த நாகராஜ் திடீர்னு வந்து கையில கல்யாணம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா. இது வரைக்கும் நான் அவளுக்கு செலவு பண்ண பணத்தெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டானா. பணம் மட்டும் திருப்பி கொடுக்கலனா கையில ஒரு நாள் பொண்டாட்டி இருன்னு சொல்லி வாய் கூசாம கேட்டிருக்கான். அதனால அம்மா நகையை வச்சு பணத்தை ரெடி பண்ணி அவங்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். இப்போ குழந்தைக்கு பணமோ நகையோ இல்லைன்னு சொல்லி மொத்தமா கையை விரிச்சிட்டாங்க. என் குழந்தைய எப்படி காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்க அம்மா மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. என் மேல இருக்க கோவத்துல உங்க அம்மா போய் சொல்லிருக்கா. இல்ல மாமா, அந்த நாகராஜ் வீட்டுக்கு வந்து மிரட்டினதெல்லாம் உண்மைதான். ஆனா அம்மா நகையை கொடுத்ததெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. இது உண்மையா பொய்யான்னு நான் விசாரிச்சுக்கிறேன். இது மட்டும் பொய்யா இருந்தது அவ்வளவுதான். சுப்பிரமணி, பணம் கிடைச்சதா? டேய், உன்னதான்டா கேக்குறான்ல, சொல்லு. எவ்வளவு பதட்டமா இருக்கும், வாய் திறந்து பதில் சொல்லடா. அண்ணே, எங்கெங்கயோ கேட்டு பார்த்துட்டேன். நம்ம நேரமோ என்னமோ தெரியல, எங்கேயுமே பணம் கிடைக்கலன்னு. கடைசியா வாசு மாமா கிட்ட கூட போய் கேட்டு பார்த்துட்டோம். அவரும் இப்ப நிலைமை சரியில்லை, எப்படியாவது பணத்தை நீங்களே புரட்டிக்கோங்க, அப்புறமா நான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. நான் வாங்கிட்டு வந்த வர என்னன்னே தெரியல. என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும். அண்ணி அழாதீங்க, ஏதாவது பண்ணுவோம், எப்படியாவது குழந்தையை காப்பாத்திடலாம் அண்ணி. அண்ணி, குழந்தைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா?
இன்னும் இல்ல. டாக்டர் ஜூஸ் தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. இனிமே தான் கொடுக்கணும். அண்ணி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ணே பழம் எங்க? பழத்தை சீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டேன். கணேஷ் கொஞ்சம் நீ போய் எடுத்துட்டு வாயேன். சரி சுப்பிரமணி. இந்தாங்க நீ. என்ன பையது? தெரியல நீ, அது நம்மது இல்லையே. இல்ல சுப்பிரமணி, பின்னாடி பழம்லாம் கொட்டி கிடந்தது. அந்த பழத்துக்கு அடியில் அந்த பை இருந்தது. ஒருவேளை நம்ம பையா இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். இல்ல நீ, அந்த பை நம்மது கிடையாது. ஆமா, இது நம்ம பை இல்லையே. பழம் மட்டும் தானே வாங்கணும். அண்ணே அந்த பையை கொடுங்க. அண்ணே பணம் அண்ணே. அண்ணே 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் போல இருக்குண்ணே. டேய், ஆட்டோல யாரோ பணத்தை தவற விட்டுருக்காங்க போல. நாங்க ஏறதுக்கு முன்னாடி வேற யார் ஆட்டோல ஏறினாங்க? சுப்பிரமணி, நீங்க ஏறதுக்கு முன்னாடி 2 மணி நேரமா டி நகர்ல ஜவுளி கடை, நகை கடை, பேங்க்னு சவாரி போய்கிட்டு இருந்தேன். அங்கதான் யாரோ தவற விட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா யாரு தவற விட்டாங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு தான் யாரதோ இருக்குண்டா. டேய், இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். அண்ணே அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா? அண்ணே உங்களோட நிலைமையையும் அண்ணியோட கதறலையும் கேட்டுட்டு கடவுளா பார்த்து இப்படி ஒரு கருணை காட்டியிருக்காருண்ணே. என்னடா சொல்ற? ஷாம்லி ஆபரேஷனுக்காக நம்ம எங்கெல்லாம் பணத்துக்காக தேடி அலைஞ்சோம், அந்த வேதனை பார்த்து தான் கடவுள் பணத்தை தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காருண்ணே. அதனால இந்த பணத்தை வச்சு ஷாம்லி ஆபரேஷன் பண்ணிடலான்னு. என்னடா பேசுற நீ? இது யாரோட பணமோ, என்ன தேவைக்காக வச்சிருந்தாங்களோ? டேய், இதுல இருந்து ஒத்த ரூபாய் எடுத்தா கூட தப்புதான். பேசாம இந்த பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். அண்ணே நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. இந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைக்கிறதுனால என்ன லாபம்? அதுவும் பணத்தை தவற விட்டவங்களை அவங்க தேடி பிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ? அப்படியே இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் இது முழுசா போய் சேருமோ சேராதோ? இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குண்ணே. அதனால இதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஷாம்லிக்கு ஆபரேஷன் பண்ணிடலான்னு. அதுக்கப்புறம் 10-15 நாள் பணத்தை ரெடி பண்ணி நாமளே போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்துடலான்னு. டேய் தம்பி, ஆமாடா, செழியா சொல்றதா கரெக்ட். அந்த பணத்தை எடுத்து ஆபரேஷன் யூஸ் பண்ணிப்பா. ஆமா மாமா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அவசர தேவைக்கு இதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கலாம், அப்புறமா திருப்பி கொடுத்துக்கலாம். இல்ல, இது ரொம்ப தப்பு. இந்த பணத்தை தவற விட்டவங்க இப்ப எப்படி பரித வச்சிட்டு இருக்காங்களோ. என்ன தேவைக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்களோ? பொண்ணு கல்யாணமோ இல்ல நம்மள மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவோ? யாருக்கு தெரியும்? அண்ணா நான் ஒன்னும் இந்த பணத்தை ஏமாத்தணும்னு சொல்லலையே. பாப்பாவோட ஆபரேஷனுக்கு டாக்டர் 15 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பணம் கிடைக்கலன்னா என்னென்ன பண்றது? ஏற்கனவே இளவரசி அண்ணியோட பணத்துல ஆறுமுகண்ண செலவு பண்ணது போக மீதி 60,000 ரூபாய் இருக்கு. இந்த பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பணத்தோட சேர்த்து ஆபரேஷன் பண்ணிடலான்னு. ஆமா சுப்பிரமணி, எனக்கும் சரின்னு சொல்றதுதான் சரின்னு தோணுது. அண்ணி, உங்க தாய்ப்பாசம் எனக்கு புரியுது. குழந்தைய காப்பாத்திடணும்னு நீங்க துடிக்கிறீங்க. அத நான் தப்புன்னு சொல்லல. அதுக்காக மத்தவங்க பணத்துல, அதுவும் யாருதுனே தெரியாதவங்களோட பணத்துல கை வைக்கிறது திருட்டுக்கு சமம். நீ சரியா? என்ன ஆனாலும் இந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சிடு. அதான் சரி. என்னண்ணா நீங்க இந்த நேரத்துல கூட நியாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு? அண்ணா ஷாம்லியை பாருங்கண்ணே, அந்த குழந்தை முகத்தை பாருங்கண்ணே. இந்த பணத்துல ஷாம்லியோட ஆபரேஷன் முடிச்சிடலான்னு. டேய், உனக்கு சொன்னா புரியாதா? எதுக்காக மத்தவங்க பணத்துக்காக இப்படி அலையற? உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே வந்திருக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல சரியா, அது வாய் தவறி தெரியாம வந்துருச்சு. இல்ல வாய் தவறி வரல, உங்க மனசுல உள்ளதுதானே வந்துச்சு.
இல்லடா, நீ திரும்ப திரும்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்காம அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம்னு சொன்னதுனாலதான். ஏன் செலவுக்கு வச்சுக்கலாம் நான் சொன்னேன்? குழந்தையோட உச்சரை காப்பாத்தலாம் தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள சரியா விடுப்பா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான். இல்ல கணேஷ்ன, என்னால அந்த வார்த்தையை தாங்க முடியல. என் வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு. என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு இவங்க தான் என் குடும்பம், இவங்க எல்லாம் தான் என் உறவு. ஒன்னாதானே வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன பார்த்து எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே, எப்படி உனக்கு மனசு வந்தது? பெத்தவங்களையும் அந்த வீட்டை தூக்கி வச்சுட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்துட்டீங்க. சந்தோஷம், சந்தோஷமா இருக்குட. நான் வரேன். அண்ணே, டேய் சரியா? டேய் சரியா? நில்றா. சரியா? டேய் 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 சரியா? சரியா? ஏய் நில்லுடா, சொல்றத கேளுடா. நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன். இனிமேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நான் எங்க போறேன்? என்னவா ஆவற? என்ன விடுங்க. சரியா? சரியா? டேய் சரியா? டேய் சுப்பிரமணி, என்னடா இப்படி பேசிட்ட? பாரா. டேய் அண்ணே விடுங்க அண்ணே. யார் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த பணத்தை மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து தான் தீருவேன். டேய் வாடா. டேய் சுப்பிரமணி, ஓகே பை, குட் நைட். என்னக்கா, கிருஷ்ணாவோட பைக்ல வந்து இறங்கிருக்க. நீ பார்த்துட்டு ஒன்னும் பேசாம இருக்க. நான் யார் உனக்கு? நான் எது கேட்கணும்? அப்படியே நான் கேட்டாலும் நான் பிராட்மைண்ட் ஆனவ, நீ கட்டுப்பாட்டோட இருக்கிறவன் சொல்லுவ. எதுக்கு கேட்டு அவமானப்படணும்? அதுவும் இல்லாம அட்வைஸ் பண்ற நிலைமையில நான் இல்ல. என் வாழ்க்கை இங்க கேள்விக்குறியா இருக்கு. அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கைய நீ பாருன்னு நீ என்னை திருப்பி கேட்டுட்டேன்னு. என் வாழ்க்கை நல்லா இருந்தா என் மேல உனக்கு மதிப்பும் மரியாதை இருந்திருக்கும். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நடந்திருப்ப. என் வாழ்க்கை தான் அறகுறையா போயிடுச்சே, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? நீ என்ன வேணா பண்ணு, எப்படி வேணா நடந்துக்கோ, நான் அதுவும் உன்னை கேட்க மாட்டேன். அக்கா, ஏக்கா இப்படி பேசுற? நான் உன் தங்கச்சிக்கா, உன் கூட பிறந்தவ. நீ என்ன திட்டலாம், அடிக்கலாம், ஏன் கொண்டு கூட போடலாம்க்கா. உனக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு. உன்னை விட்டு எனக்கு வேற யாருக்கா இருக்கா? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோக்கா. உலகத்துல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் எதிர்த்து பேசுவேன். ஆனா உன்னை என்னால பேச முடியாதுக்கா. ஏதோ கோவத்துல உன்னை எதிர்த்து பேசிட்டேன், அதுக்காக என்கிட்ட பேசாம இருப்பியா? ப்ளீஸ்க்கா, நீ எப்போ போல நார்மலா பேசு. என்ன புரிஞ்சுக்கோங்கக்கா. சாரிக்கா, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன்க்கா. சரி விடு, அழகா. எனக்கு மட்டும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? உன்னை குத்தம் சொல்லணும்னு எனக்கு என்ன ஆசையா? உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றேன். நீ என்ன புரிஞ்சுக்கலேன்ற வருத்தம் தான் எனக்கு. சாரிக்கா, இனிமே நான் உன்னை புரிஞ்சு நடந்துக்கிறேன். அழாத. அம்மாக்கா, அம்மா எங்க? காமாட்சி அதை வீட்டுக்கு போயிருக்காங்க. முகம் கழுவிட்டு வா, சாதம் எடுத்து வைக்கிறேன்.
ஐயோ சரியா 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 ஐயோ, என்னடாச்சு உனக்கு? ஏன்டா அப்படி அனாத மாதிரி நடுரோட்ட படுத்து கிடக்கு? டிரைவர் மேடம் டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த வரேன் மேடம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் பிடிங்க பிடிங்க. வாங்க வாங்க தூக்குங்க தூக்குங்க பாத்து பாத்து மெதுவா. சரியா கண்ணு முழிச்சிட்டியாப்பா? கண்ணு முழிச்சிட்டியாப்பா? நான் பதறி போயிட்டேன்ப்பா. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஐயோ கடவுளே, நான் கும்பிட்ட கடவுளை என்ன கைவிடல. அண்ணே ஜூஸ் குடிண்ணே. குடிப்பா. வேண்டாம். இல்லப்பா டாக்டர் உன்னை நிறைய ஜூஸ் எல்லாம் குடிக்க சொல்லியிருக்காருப்பா. பட்னி இருக்க கூடாதுப்பா, வீக்கா இருக்குப்பா உடம்பு. குடிப்பா. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? அந்த கொடுமை என்ன கேக்குற? நீ ரோடோரமா மயங்கி கிடந்தது பார்த்துட்டு பெத்த மனசு எப்படி எல்லாம் பதறி போச்சு தெரியுமா? உடனே உன்னை தூக்கி கார்ல போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினேன். டாக்டர் உன்னை செக் பண்ணி பார்த்தாரு. 2-3 நாளா நீ ஒண்ணுமே சாப்பிடாம பட்னி கிடந்ததுனால தான் மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல ஆகாரம் கொடுக்க சொன்னதுனால தானே நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டுல உனக்கு என்னடா குறை? ஏன்டா இப்படி சோறு தண்ணி இல்லாம யாரும் இல்லாத அனாத மாதிரி ரோடோரத்துல மயங்கி கிடக்கணும்? ரத்தமும் சதையுமா 10 மாசம் சுமந்து பெத்தனா உன்னை அப்படி பார்த்தது எப்படி துடிச்சு போயிட்ட தெரியுமா? ரோட்ல அனாதையா கிடந்த என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ஐயோ சரியா என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணே போகாதண்ணே. உன்னை பத்தி அப்பாட்ட போன்ல சொன்னதும் அப்பா அப்படியே போன்லயே கதறி எழுதிட்டாருண்ணே. அண்ணே நில்லுங்க அண்ணே. சரியா நான் தானே அவனுக்கு பிரச்சனை. நான் வேணா வரல, அவனை நீ வீட்டோட வச்சுக்கணும் உங்க அப்பா சொல்லி அழுதாருடா. ஏண்டா நீ நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேற நாங்க என்னடா தப்பு செஞ்சோம்? தயவு செஞ்சு போகாதடா, இங்கே இருடா. சரியா? ஆமாண்ணே, எங்களை விட்டு போகாதண்ணே. எனக்கு நீ வேணும்ண்ணே. சரியா என்னடா ஆச்சு? ஏன் அழற? உங்களெல்லாம் எதிரியா நினைச்சு இந்த வீட்டை விட்டு வெளில போய் உங்களை எப்படி எல்லாம் பேசியிருக்க, உங்க மனச எவ்வளவு காயப்படுத்திருக்க. ஆனா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த குடும்பத்துக்காக உங்களெல்லாம் பகிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்தனே, அவங்க கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டேனே. ஆனா அது அவங்க புரிஞ்சுக்கலையே, என் மேல பாசம் வைக்கலையே, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களம்மா. அதுதாண்டா அந்த குடும்பத்தோட புத்தி. என்னதான் செஞ்சாலும் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாத குடும்பம்டா அது. நீங்க அந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிட்டீங்கன்னு அப்ப சொன்னியே, அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது. இப்போவாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கூடா. எங்களை விட்டு போகாதடா. இந்த வீட்லயே ராஜா மாதிரி இருடா. சரியா? என்னால அது முடியாது. நான் உங்க மனசை எப்படியெல்லாம் காயப்படுத்திருக்கேன். அதெல்லாம் நினைக்கும் போது நீர் அடிச்சு நீர் விலகாதுடா. நீ என் குழந்தைடா, என்னோட ரத்தம், என்னோட சதடா. குழந்தை தெரியாம செய்யற தப்பெல்லாம் தாய் பெருசா எடுத்துக்க மாட்டாடா. நீ பழசதி மனசுல வச்சுக்காம இங்கே இருடா. ஆமாண்ணே, எங்களோடவே இருந்துருண்ணே. அண்ணா இந்தா ஜூஸ் குடிண்ணே. என்னடா யோசிக்கிற? குடிடா, குடிப்பா. அண்ணே என்னண்ணே கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு? என்னடா ஆயிப்போச்சு? எதுக்காக இப்படி வருத்தப்படுறீங்க? இல்லண்ணே, அந்த ராசம்மாவால 1.25 லட்ச ரூபா பணத்தை பெரட்டி கொண்டு வந்து கொடுக்க முடியாத முடிவு பண்ணி தானே அந்த கையில் வெடிக்கு செக் வச்சுட்டு வந்தீங்க. கடைசியில் அந்த பூக்காரி அவ பொண்ணுங்களோட நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து உங்க ஆசையில மண்ணலி போட்டாலண்ணே. சரி விடுற, இப்ப கையில் எங்க போயிட போற? இங்க தானே இருக்க. எப்படியோ என் பணம் வந்து சேர்ந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்.
அவன் வரான். இவன் எதுக்குடா இங்க வரான்? இத்தனை நாளா இவனை வச்சு கையில கரெக்ட் பண்ணலாம் தான் இவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தேன். ஆனா இனி இவனுக்கு கட்டிங் கூட வாங்கி தர மாட்டேன். அண்ணா உன்கிட்ட காசு பண்ண நிறைய இருக்குண்ணே. அவன்கிட்ட எதிரா பணம்? அண்ணே அவன் தம்பி பொண்டாட்டி வச்சிருந்த 1.5 லட்ச ரூபாய அவன் தானே ஆட்டையை போட்டான். ஓஹோ, அதுல தான் பார்ட்டி வச்சானா? சரி வரட்டும், எதுக்கு வரான்னு பாப்போம். வணக்கம். வா ஆறுமுகம், என்ன இந்த பக்கம்? எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவியும் தகவலும் வேணும். உதவியும் தகவலும் வேணுமா? என்ன விஷயம்? என் மாமியார் உங்ககிட்ட இருந்து வாங்கின 1.25 லட்ச ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துட்டாங்களா? ஆமா கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்னப்பா? ஏன் நீ கல்யாணம் வேணாம்னு சொன்னதுனால திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? ஆமா ஆமா. சரி, நீ எதுக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்ன? அதை நான் யோசிச்சு பார்த்தேன். உன் குழந்தையா வேற உன் தம்பியவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்கிட்ட தாலியை வாங்கிட்டு என் கூடவே குடும்பமும் நடத்திக்கிட்டு உன் தம்பியை நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமா, இதெல்லாம் நீ எது கேட்குற? இல்லை, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. 1 லட்ச ரூபா தேவைன்னு என் பொண்டாட்டி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்கா. அப்போதான் என் மாமியார் நகையெல்லாம் வச்சு உனக்கு செட்டில் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சரி, அந்த தகவல் உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். உண்மைதான். சரி, போனதெல்லாம் போட்டோம். என்னோட குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணினா நான் வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன். ஏன்பா என்ன கோமாளின்னு நினைச்சியா? கட்டிங்கே வழி இல்லாம அலையிறவன் நீ எப்படி வட்டி கட்டுவ? ஏதாவது பண்ணி எப்படியாவது கட்டிடுறேன். ஏன்னா என் குழந்தை உசுரை காப்பாத்தி ஆகணும். ஏதாவது பண்ணினா உன் தம்பி பொண்டாட்டி பணத்தை திருநியா? அது மாதிரியா? ஆமா, நீ திருடின பணம் இருக்குமே, அதை வச்சு பார்க்க வேண்டியதானே? அந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. மீதி பணம் 60,000 தம்பியே வாங்கிக்கிட்டான். அடா பாவி, 90,000 ரூபாய குடிச்சு அழிச்சிட்டியா? இந்த லட்சணத்துல எங்கிட்ட வேற பணம் கேட்குற? என்ன திமிரு உனக்கு? தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லி எனக்கு கைவிட்டுறாதீங்க. நான் இவ்வளவு நாளா உங்க கூட பழகின பழக்கத்துல கேட்கிறேன். தயவு செஞ்சு ஒரே 1 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க. நான் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். யோ, பணத்தை கொடுத்தா நீ உன் குழந்தைய காப்பாத்திடுவ. நான் என் பணத்தை எப்படி காப்பாத்துறது? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என் குழந்தை உயிரே உங்க கையில தான் இருக்கும். உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேங்க. அப்படியா? என்ன வேணா பண்ணுவியா? என்ன வேணா பண்றேன், பணத்தை மட்டும் கொடுங்க. அது பணத்தை கொடு, இல்லைன்னா ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியாயிருன்னு உன் குழந்தையாளுக்கு செக் வச்சுட்டு வந்த. பணம் வராது, இவங்களால புரட்ட முடியாது. உன் குழந்தையாதான் வருவான்னு நினைச்சேன். ஆனா உன் மாமியாக்காரி நகை அடமானம் வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா. ஆசைப்பட்டதை அடைய முடியலையேங்கிற ஏக்கம் என் மனசுல நிறைய இருக்கு. நீ என்ன பண்ற? ஒண்ணு செய், உன் குழந்தையால கூட்டு வா, 1 லட்சம் தரேன். என்ன மாமா நினைச்சுக்கிட்டே? ஆமா, உன் குழந்தையாளுக்கு மாமா தானே? இடத்துக்கு வந்து என் மேலே கை வைக்கிற நீ? பணம் கேட்டா என்ன பேசுறீங்க? கடைசியில் அண்ணாச்சியை கொலை பண்ணிட்டு யாரு இத பாருங்க, ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டான். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டு அவனை சரண்டர் ஆக சொல்லுங்க. அதை விட்டுட்டு கொலையை பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஓடி ஒளிஞ்சிட்டா போலீஸ் அவனை கண்டுபிடிக்காம விட்டுருமா? சார், நாங்க என்னமோ ஒரு ஒளிச்சு வச்சிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது சார். ஐயோ, அந்த குடிகார ஒரு கொலைய பண்ணிட்டு என் மக வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமா சார், நாங்களே என் குழந்தையோட ஆபரேஷன் செலவுக்கு பணம் கிடைக்காம அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அவர் எங்க இருக்காருன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார்.
அப்போ ஆறுமுகம் எங்க இருக்கான்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல? சத்தியமா தெரியாது சார். கொலை குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது கொலையை விட பெரிய குற்றம் தெரியுமா? அந்த ஆறுமுகத்தை நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சது தண்டனை அவனை விட உங்களுக்கு தான் அதிகமா கிடைக்கும். சார் நிச்சயமா எங்களுக்கு மாமா எங்க இருக்காருன்னு தெரியவே தெரியாது. அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தகவல் சொல்றோம் சார். ஏண்டா நீங்க 2 பேரும் தான் அவனோட கூட்டாளிங்க. சம்பவம் நடந்த இடத்துல நீங்க 2 பேரும் இருந்திருக்கீங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா ஆறுமுகம் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஐயா திடீர்னு 2 பேருக்குள்ள சண்டை நடந்த ஐயா. கண்ணு மூடி கண்ணு தரதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிச்சிச்சு ஐயா. சார் நாகராஜ் ரத்த வெள்ளத்துல கிடந்தார் சார். அதை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே நாங்க பயந்தே போயிட்டோம் சார். அப்ப பார்த்ததுதான் சார் ஆறுமுகத்தை. அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை சார். அதோட நாங்க ஓடிட்டோம் சார். சார் நாங்கெல்லாம் தினம் வேலை செஞ்சாதான் சார் சாப்பாடு. எங்களை இப்படி ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா எங்க பொழப்பு என்னாகும் சார்? அந்த ஆறுமுகத்தை பார்த்தாலோ இல்ல அவனை பத்தி தகவல் தெரிஞ்சாலோ நாங்க உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறோம். இப்ப எங்களை விட்டுருங்க சார். ஓகே நீங்க சொல்றீங்கன்னு நம்பி விடுறேன். ஆனா ஒண்ணு, எந்த நேரமும் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. புரிஞ்சதா? சுப்பிரமணி இந்தா பணம். எதுக்கு மாமா இது? என்னப்பா இது? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தே, அதான்ப்பா இது. அதான் இப்போ ஏற்பாடு பண்ண முடியாது, நீ வெளியில ஏற்பாடு பண்ணிக்கோ, அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இளவரசி கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நடந்ததெல்லாம் மறந்துட்டு சேர்ந்து வாழலாம்னு கூப்பிட வந்திருக்கியா? சச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. குழந்தை ஷாம்லியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். நாளைக்கு ஆபரேஷன் அவளுக்கு. ஷாம்லி சித்தி சித்தின்னு உங்க ஞாபகத்திலே இருக்கா? வாடி. ஏய் ஏய் விடுடா. ஏய் விடு. டேய் 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 விடு. டேய் விடு. சூப்பரா பெருசா நீதானா அது? Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.